சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். டிடிவி அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் லாஸ்ட் 9 வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு அவரை தன்னைத்தானே ஒரு ரீவிசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும். அவர் 9 வருஷமா என்ன பண்ணாரு? நான் துரோகி பண்ணி பழனிசாமியை வீழ்த்துவேன், நான் அதிமுகவை ஒன்றிணைப்பேன், அதிமுகவை கைப்பற்றுவேன், ஏதோ சொல்லிட்டு வந்தார். கடைசியில் என்ன சொன்னார்? நான் பழனிசாமியுடன் சேர்றதுக்கு பதிலாக நான் அதுக்கு தூக்குலே தொங்கிடலான்னாரு. இப்போ கடைசியிலவே அண்ணன் பழனிசாமியை முதல் வாக்கேன்னு ஒரே ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு போய் அவர் கவர்னர் மாளிகையில் நின்றுட்டு இருக்காரு. அவரெல்லாம் இவ்வளவு நாள் 9 வருஷம் அரசியலில் அவர் என்ன செஞ்சாரோ அதை விட மோசமாக அவர் என்ன நடந்துக்கிட்டாரோ, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதையே அவர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் இந்த மாதிரி 9 வருஷமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு நான் போய் திரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன், இது ஏற்புடையதா இருக்கான்னு கேட்க சொல்லுங்க. 9 வருஷமா அவர் என்ன செஞ்சார் அதையே மாற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் போய் நீங்க இன்னைக்கு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் பேசாம அரசியல் விட்டு ஒதுங்கிறது திரு டிடிவி அவர்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா அவர் 9 வருஷமா அவரை சுற்றி ஒரு 50,000 பேர் சுத்திட்டு இருந்தாங்க. 50,000 பேர் அவருக்காக அவரோட துணை நின்றாங்க. இன்னைக்கு அந்த 50,000 பேரையும் நடு ரோட்ல விட்டுட்டு அவர் மட்டும் அவரை தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள திரு எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரு. இப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு அவர் அரசியல் ஒதுங்கிடலாம். தயவு செஞ்சு அவரெல்லாம் எதுவும் பேசாமல் இருப்பது எல்லாருக்கும் நல்லது. இல்ல திமுகவுடைய தூண்டுதல் பேர்ல ஒரு சில இடத்துல போராட்டம் பண்றது. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடியில நீங்க மொத்தம் உள்ள 14 லட்சம் விவசாயிகள் 12 லட்சம் பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இதுல எவ்வளவு பேர் அதிகமா பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு உடனடியாக நம்ம முதல்வர் சொன்ன வாக்குறுதியில உடனடியாக நிறைவேற்றப்பட்டு எவ்வளவு பேர் இதுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். சரி, கண்டிப்பா அரசுடைய நிதிநிலை என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும், எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்கும் விதத்துல அரசு செயல்பட்டு இருக்குன்னு தெரியும். உடனடியாக ஒரு அரசுல வந்த 2 வாரத்துல பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சு முதல்வர் அளித்த இது உத்தரவு எல்லா இடத்துலையும் மிக சிறப்பாக ஏற்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் திமுகவுடைய இந்த மாதிரியான ஒரு 3ஆம் தர நபர்களுடைய தூண்டுதல்னால நடக்கும். கண்டிப்பா என்னன்னா விவசாயிகள் நலனுக்காக தான் முதல்வர் கண்டிப்பா இந்த போராட்டம் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் நலனுக்காக மட்டும்தான் நம்ம வேலை பார்த்துக்கணும். அந்தந்த துறைகள் அனைத்து வேலை பார்த்துக்கணும். ஏழை எளிய மக்கள் அனைவருக்காக வேலை பார்த்துக்கணும். கண்டிப்பா என்ன செய்யணுமோ நியாயமா செய்யணும். இல்ல அது எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 50,000 சிறு குறு விவசாயிகளுக்கு எவ்வளவு தள்ளுபடி, அதுல சிறு விவசாயிகளுக்கு எவ்வளவு, குறு விவசாயிகளுக்கு எவ்வளவு, 2.5 ஏக்கர் கீழே வச்சிருக்கவங்க எவ்வளவுன்னு சொல்லிருக்கு. என்ன 50,000 வரை என்ன 50,000 வரை முழு தள்ளுபடி, அதற்கு மேல் கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லி அதுக்கான அட்டவணைகள் தெளிவா வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இப்பதான் அந்தந்த அரசு ஆணைகள் இப்ப பயிர்க்கடன்கள் அங்கங்க கூட்டுறவு சொசைட்டிகளை கொடுத்திருப்பாங்க, அவர்களுக்கு அளிக்கப்படும். ஸோ அங்கங்க போன பிறகு அவர்கள் கூப்பிட்டு யார் யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்கள்ட்ட கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பயிர்க்கடன் தள்ளுபடி ஒவ்வொரு இந்த சாகுபடிக்கு முன்னாடி கொடுக்கப்படும். அந்த காலகட்டத்துக்குள்ளே அது அந்த சாகுபடி முடிஞ்சு 11 மாசத்துக்குள்ள 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள திருப்புவாங்க. ஸோ இந்த இதில் அந்தந்த கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு அனுப்பப்படும். ஸோ அவங்களுக்கு அந்த ஜீவோ போன பிறகு அவங்க எடுத்து அந்தந்த விவசாயிகளை கூப்பிட்டு அவங்க இப்படிதான் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. சரி, இதான் சொன்னாங்க. நிதி நிலைமை குறித்து அறிக்கை கொடுக்கப்படும் சொன்னாங்க. அசம்பிளி கன்வின்ஸ் ஆகும் போது புதிய பட்ஜெட் முன்னாடி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்ல எல்லா இடத்துலயும் அதற்கான அசஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் இபியில் எடுத்தீங்கன்னா இபியில் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து அனைத்து அதிகாரிகளும் உட்காந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு துறையும் மிகப்பெரிய துறை. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க எல்லா விதத்துலையும் ஒரு எவ்வளவு பேர் பணியாற்றுறாங்க, எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, எவ்வளவு ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, ஒவ்வொன்றையும் நம்ம எவ்வளவு டெண்டர் இருக்கு, எவ்வளவு டெண்டர் முடிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பெண்டிங் இருக்கு, இப்போ எவ்வளவு கையிருப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கிடப்பட வேண்டியிருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. ஸோ என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதற்கப்புறம் இதுல மக்களுக்கு எவ்வளவு தூரம் இவர்கள் சேவையாற்ற முடியும். இப்ப நீங்க சுகாதாரத்துறை இருக்குன்னா சுகாதாரத்துறையில என்ன நிதிநிலை எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தேவை இருக்கு, எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாம இருக்கிறாங்க, நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாம இருக்காங்கல்ல, எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாம இருக்காங்க, எவ்வளவு இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம இருக்கு,
எவ்வளோ இடத்துல மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது, எவ்வளோ இடத்துல செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது, எவ்வளோ இடத்துல மருந்துகள் பற்றாக்குறை, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு முடிச்சு தான் அந்தந்த துறை அமைச்சர்கள் அதுக்கான முழு வீச்சில் இருக்காங்க. முடிச்ச பிறகு தான் பயிர்க்கடன் வந்து முழுமையா தள்ளுபடி செய்யும் சொன்னீங்க. இப்போ வந்து பாதி இவ்வளவு ஆகணும்னு சொன்னீங்க. அது பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தா நம்ம தேர்தல் வாக்குறுதி இருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடியில் நம்ம ஒரு என்ன மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அட்டவணை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எத்தனை லட்சம் பேர், அதாவது இன்னைக்கு இருக்கிற இதுல 80% மேற்பட்ட விவசாயிகள் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. என்ன நம்ம இது சொல்லியிருக்கோமோ சிறு குறு விவசாயிகளுக்கு எவ்வளவு பயனளிக்க முடியுமோ அதற்கான பயனளிக்கிற விதத்தை முதல்ல சிபிஎம் மாநில சண்முகம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி விஜய் சேர்ந்திருந்தா எந்த பிரச்சனை வந்திருக்காரு, சந்திக்காதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போ நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைமில் சந்திச்சா நன்றாக இருக்காது, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் வந்து அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல. அனைவரையும் சந்தித்து அனைத்து தரப்பு அனைத்து தலைவர்களும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் அடிப்படையில் அதை சொல்ல வேண்டிய இன்னைக்கு தோழர் சண்முகம் சொன்னதால எங்களோட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் அதை சொல்லிக்கிறோம். என்னன்னா திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவும் அப்பொழுது எங்கள் தலைவர் சார்பாக முதல்வர் சார்பாக நேரம் கேட்கப்பட்டது. பட் அவங்களுடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து அதுக்கு உறுதி அளிக்கவில்லை. அதனால அப்போ இருந்த நிலையில யார் யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் இருந்தார்களோ அனைவரையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், திரு ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வரையும் எங்களுடைய தலைவர் சந்திச்சார், திரு வைகோ அவர்களையும் சந்திச்சார், அனைத்து தலைவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. ஒரு சில பேர் அவருடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து வேண்டாம் என்று அவர்கள் அது சரியாக இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவில்லை. அது அன்று நாங்கள் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தோம். பட் இன்னைக்கு வந்து சொன்னதுனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயம். இந்த கடந்த ஆட்சி காலத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியெல்லாம் கூட மேடைகளில் பேசும்போது சில கடினமான வார்த்தைகள்லாம் பேசி சிக்குவாங்க. முதலமைச்சர் பேசும்போது வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினது, அந்த இடத்துல ஏதோ கடுமையான ஒரு சொல்ல பயன்படுத்த வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். அதை எப்படி முதல்வர் சந்திப்பு மக்கள் சந்திப்பு, தமிழக மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி. கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை சந்தித்து அரசு எப்படி செயல்படுவது முதல்வர் சந்திப்பது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் தொடர்ந்து இது மாதிரியான பயணங்கள், முதல்வர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் இனி வர காலங்களில் அடிக்கடி இருக்கும். ஏன்னா மக்களுடன் அதிகமாக சந்திப்பு நடத்த வேண்டும் என்று முதல்வர் வந்து எப்பயுமே அவர் வந்து எந்த விதத்திலும் அநாகரிகமாக எந்த விதத்திலும் ஒரு சின்ன யாருக்கிட்டையுமே ஒரு குழந்தைகிட்ட கூட அவர் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துருவார். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு எதிர்கட்சிகள் சொல்ற கருத்து. அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை. என்னைக்கும் அவர் வந்து எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையுமே ஒரு 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 சின்ன ஒரு துளி கூட அவமரியாதையோ இல்லை தேவையில்லாமலோ ஒரு எதையும் செஞ்சதில்லை. எல்லா ஒரு குழந்தை வரைக்குமே அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவர்களுக்காக இருக்கணும்னு நினைப்பார். அதனால் அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் எந்த நினைப்பிலும் முதல்ல பேசணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.